ஒரு கிராமத்துல அழுக்கு முட்டைய சுமந்தபடி ஒரு பிச்சைக்காரன் தெருவுல போய் கொண்டிருந்தான். அந்த சமயத்துல அந்த பிரதேசத்தை ஆண்ட மன்னர் அந்த வழியாக வந்து கொண்டிருப்பத சேவர்கள் வந்து பறையடித்து அறிவித்தனர். அதனை கேட்ட அந்த பிச்சைக்காரன் சாலை ஓரமாக ஒதுங்கி நின்றான். மன்னர் அந்த சாலையில் பிரவேசித்தார். அவர் மிகவும் இலகிய மனம் கொண்டவராக இருந்ததால் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனை தனது வண்டியில் ஏறுமாறு சொன்னார். அடுத்த நிமிடமே தனது தேரையும் நிறுத்தினார். அதில் அந்த பிச்சைக்காரனை ஏற்றினார். அவனும் தயங்கியபடி சற்று பயத்துடன் தனது தகுதிக்கு இதெல்லாம் அதிகம் என்று எண்ணியபடி அந்த ரதத்தில் ஏறினான். என்ன செய்வது, அன்பு கட்டளையாயிற்றே, இருந்தாலும் அது அரச கட்டளையாயிற்றே. மன்னரின் ரதத்தில் அவ்வாறு ஒரு திகிலுடன் ஏறிய பிச்சைக்காரன் தன்னை ஒரு மாளிகையின் குப்பையாகவே நினைத்து ரதத்தின் ஒரு மூலையில் அமர்ந்தான். முன்பு குளிரால் நடுங்கிய அவனது உடல் இப்போது அச்சத்தால் மேலும் நடுங்கியது. அந்த அச்சத்தை மேலும் கூட்டும் வகையில் அரசரின் தேர் கம்பீரமாக வீதிகுலா சென்றது. மறுபக்கம் அரசர் அந்த பிச்சைக்காரனின் செயலையே கவனித்துக் கொண்டிருந்தார். அவன் ரதத்தில் ஏறிய நிமிடம் முதல் கொண்டு தனது தலையில் தான் கொண்டு வந்த அழுக்கு முட்டையை சுமந்தபடி அமர்ந்து கொண்டிருந்தான். மன்னரின் தேரோ ஒரு பயண கப்பலை போல இருந்தது. அதில் அந்த அழுக்கு மூட்டை வைப்பதற்கு இடமில்லாமல் இல்லை. இருந்தும் கூட அந்த பிச்சைக்காரன் அதனை தனது தலையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தான். மன்னரோ மனதிற்குள் சிரித்து கொண்டே இருந்தார். பிறகு அவனிடம், ஏனப்பா அந்த மூட்டையில் தேரில் ஏறி பல மணி நேரங்கள் கடந்த பிறகும் கூட தலையில் சுமந்து கொண்டிருக்கிறாய், அதை கீழே இறக்கி வைத்து ஒரு மூலையில் வைக்க வேண்டியதுதானே என்றார். அதற்கு பிச்சைக்காரன், கருணைமிக்க அரசே, தாங்கள் என்னை இந்த தேரில் ஏற்றி கொண்டு போவதே மிகப்பெரிய விஷயம். எனது பாரத்தை சுமப்பதோடு உங்கள் தேர் இந்த மூட்டையும் சுமக்க வேண்டாம் என்பதற்காக தான் எனது தலையில் சுமந்து வருகிறேன் என்றார் அந்த பிச்சைக்காரன். அதனை கேட்ட அந்த மன்னர் தனது மனதிற்குள் மீண்டும் ஒரு முறை சிரித்து கொண்டார். ஆமாம், நாமும் இப்படிதான். என்ன சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல், அதனை தூக்கி எறிய வாய்ப்பு கிடைத்தும் கூட அதனை செய்யாமல், வாழ்க்கை நம்மை உயர்த்தும் தருணங்களில் கூட பழைய நினைவுகளையே தூக்கி கொண்டு செல்கிறோம். கைவிடுங்கள் வேண்டாத சுமைகளை. வாழ்க்கை அழகாகும், வாழ்க்கை லேசாகும். இது வெறும் கதை அல்ல, இது நமது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. இது போன்ற உணர்ச்சி பூர்வமான கதைகளை தெரிந்து கொள்ள இலக்கியா வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.